ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க சமைக்க போகிறோம். சிக்கன் கறி வைக்க போகிறேன். வாங்க இந்த மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் போட்டுருங்க. பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை முதல்ல போட்டுருவோம். இதில் போட்டிருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா தக்காளியை இந்த மாதிரி வதங்கின பிற்பாடு நம்ம அதை எடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கோங்க. கணக்கா மேக்கப் என்ன கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை நான் சொல்கிறேன். சிக்கன் வெட்டி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிழங்கு இந்த மாதிரி, அதில் வெங்காயம், அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, உருளைக்கிழங்க வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பெண்ட் பண்ணதை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்துக்கிறோம். இதுக்கு நம்ம இப்போ போட போகிறது எல்லாமே மசாலா பொடி தான். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோஸில் நான் போட போகிறேன் உப்பு, சிலவுத்தூள், மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடி. இப்போ இது அளவு நான் இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நம்ம ஆலிவ் ஆயில் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். 3 கரண்டி. அப்புறம் தக்காளி சோஸ் 3 கரண்டி. இப்போ நல்லா நம்ம இதை கிண்டிக்கிடலாம். இப்போ இது வந்து காஞ்ச தேசிக்காய், பட்டை சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி ஈரப்பதத்துக்கு நல்லா மூடிடுவோம். அவன் ஆன் பண்ணிக்கிடுவோம். நம்ம இப்போ வைக்க போகிறோம்
இதில் வந்து 30 செகண்ட் சூடு வச்சுக்கலாம். 180க்கு கீழ் பகுதி போட்டுக்கலாம். பார்த்துக்கிறேங்க. நான் இப்போ இதில் ஒரு தான் வைக்க போகிறேன். நம்ம மூடி வச்சுருவோம். 30 செகண்ட் வச்சுருக்கேன். நம்ம பத்தாட்டி மறுபடியும் ஒரு 20 செகண்ட் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு இப்போ மேல் பகுதி கொஞ்சமாக போடுவோம். சைட் பண்ணிக்கலாம். நிமிஷம் இருக்கட்டும். மேல் பகுதியும் மெரூன் கலருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம். நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ பாருங்கள். நம்ம ரொட்டி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம் முடிஞ்சு. ஓகே, பாய் பாய்.